மெட்ரோ பீப் சேனல் நம்ம பக்தி சேனலுக்கு எல்லாருடைய நேயர்களுக்கும் இந்த கீதா மாமியோட அன்பார்ந்த வணக்கம், பணிவான வணக்கம். நம்ம இப்போ முருகனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலே வாழ்க்கையில் நடந்துங்க ஒரு அருமையான ஒரு சம்பவம். இந்த வடபழனி முருகன் கோவிலில் ஏன் இவ்வளோ கூட்டம்? ரொம்ப தூரம் போய் அறுபடை வீடும் போய் சேவிக்க முடியாதவங்களாம் இந்த வடபழனி முருகனை சேவிக்கலாம். ஏன்னா அவர் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 3000 வருடங்களாக அந்த முருகன் கோவில் கொண்டிருக்கார். சாதாரணமாக வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணலை. 2 கண்ணும் தெரியாத ஒரு தாத்தா அங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணார் முருகனை. அது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு 8 குழந்தை செத்து போச்சு. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு முருகனுடைய அருளால் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க. அப்போது கீவா ஜெகநாதன் அந்த காலத்தில் கல்கி புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதுவர் எல்லா சம்பவங்களையும். அவருக்கு 5-6 குழந்தைகள். அவருக்கு அவ்வளோ வருமா? இப்போ இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் சம்பாதிக்கிற மாதிரி அப்போ சம்பாதிக்க முடியாது. அந்த கல்கி பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தார் அவர் வந்து இந்த அம்மாவுடைய புருஷனுக்கு ஃப்ரெண்டு. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் குழந்தைய வாங்கி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வடபழனி கோவிலில் விடுங்க, அது தாய்ப்பால் சாப்பிட்ற குழந்தையாக இருக்கணும், கொண்டு போய் விட்டுட்டு வேண்டிக்கோங்க, எனக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்தா நான் கொண்டு வந்து விட்றேன்னு வேண்டிக்கோங்க அப்படின்றாங்க. அவங்க அதே மாதிரி அவங்க குழந்தைய வாங்கி கொண்டு போய் விட்டு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்த உடனே 10ஆம் மாதம் இவங்களுக்கு அந்த குழந்தை நின்று போகிறது, பெண் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு அந்த கண்ணு தெரியாத அந்த தாத்தா அந்த கோவிலில் இருக்கார். போய் அந்த குழந்தைகிட்ட குழந்தையை கொண்டு போய் காமிச்சு சேவித்த உடனே அவர் சொல்கிறார், அம்மா இந்த குழந்தை லேசுப்பட்ட குழந்தை இல்லைம்மா, உலகத்துக்கே சொந்தமாகிற குழந்தை, நீ உனக்கு தான் சொந்தம்னு நினைக்காத. அதனால் பக்தி விஷயத்திலேயாட்டம், பாட்டுலையாட்டம், நடனத்திலேயாட்டம் எல்லாத்தையும் பேரும் புகழும் எடுத்து உன் பேரை முன்னுக்கு கொண்டு வரும், உன் குடும்ப குலக்குழுந்தாக இந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படி நடத்தினவர் தான் இன்றைக்கும் அந்த அம்மா கிட்ட, அவங்க பரம்பரைக்கு அப்புறம் கூட இன்றைக்கும் அந்த பொண்ணு போய் அங்கே கடமையை செய்கிறது. அந்த பொண்ணும் பாட்டியாகி, அம்மாவாகி, தாத்தா பாட்டியாகி எல்லாம் ஆனாலும் இன்றைக்கும் அந்த முருகனுடைய அருள் நிறைய இருக்குது. அதனால் அப்படி வந்த ஒரு பரம்பரையில் வந்த ஒரு பொண்ணு தான் இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறா. நல்லா கேட்டுக்கோங்க. நாளின் செய்யும் வினைதானின் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும், சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. விழிக்கு துணை சிறுமென் மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலன் திருச்செங்கோடன் மயூரமுமே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை, கிழங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை, தான் துணை தோறும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே, கந்தனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அதனால் இந்த முருகனுடைய ஸ்லோகம் தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியாதவங்க காதார கேளுங்க. ஒன்றுமே சொல்ல தெரியலையா, கந்தா கடம்பா கதிர்வேலா சண்முகா என் அப்பனே பழனி ஆண்டவா, அப்படி முருகனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் அவரை முருகா சரவண பவானந்து ஞானகுருவே, அவரை குருவாக ஞானம் பண்ணிண்டு மனசில் தியானம் பண்ணி முருகனை சேவிக்கிற அத்தனை குடும்பங்களும் தாண்டு போகாது, கஷ்டப்படாது. இதெல்லாம் அவங்க உணர்றதுக்கு யாருமே உலகத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னா கேள்வி ஞானம் நிறைய வேணும். அதை பாடம் படித்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நல்லாரை காண்பதும் அரிதே, நல்லார் சொல் கேட்பதும் அறிந்தே சொன்னார் யார்? கிருபானந்த வாரியார். நல்லவங்களை பார்க்குறதே கஷ்டம், அவங்க சொல்கிறத கேட்குறது அதை விட கஷ்டம். அது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம் தான், வாழ்க்கையில் நடைமுறையில் நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நிறைய புண்ணியத்தை தேட முடியும், உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும், எல்லா விஷயங்களையும் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்கள் குழந்தைகள்லாம் எந்த காரியம் தொட்டாலும் ஜெயிச்சுன்னு வந்துடுவாங்களே தவிர தோக்க மாட்டாங்க. மனசார அதையெல்லாம் சொல்லி குழந்தைங்களை வளருங்க. அதனால் இந்த முருகனுடைய அதே மாதிரி வேல்மாறல்னு இப்போ ஒரு புஸ்தகம் வந்திருக்கு, ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு, எல்லாம் தமிழ், ரொம்ப அழகாக நீங்கள் அதெல்லாம் சொல்ல வைக்கணும் அந்த புஸ்தகம். அது மாதிரி நல்ல நல்ல புஸ்தகங்கள் பார்க்குறீங்களா, ஸ்லோகங்கள் பார்க்குறீங்களா, நிறைய வாங்க முடியல ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய கோவில்களுக்கு இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க இல்லையா, கிருத்திகைக்கு போகிறீங்க, பிரதோஷ பூஜை இப்போ எல்லா கோவில்லையும் அபிரிதமாக நடக்கிறது. என்னென்னாக்கா
எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தில் போய் எல்லாம் தள்ளிட்டு போய்டும் இந்த பிரதோஷ பூஜை. ஏன்னா அந்த சிவன் வந்து அப்படி ஆட்கொண்டு இருக்கார் எல்லாரையும். ஏன்னா அண்ணாமலையார் இப்போ திருவண்ணாமலை எப்படி போகிறாங்க பார்த்தீங்க இல்லையா? தினம் முன்னெல்லாம் பௌர்ணமிக்கு தான், இப்போ தினமுமே கிரிவலம். இதுக்காக நம்முடைய தோஷங்கள்லாம் விலகி சித்தர்கள்லாம் இப்போ நடமாட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இப்படி சொல்லி ஓம் நம சிவாய அந்த மந்திரம் ஒன்று போகிறோம் நமக்கு. என்னக்கா 5 எழுத்து மந்திரத்தில் அதில் இருக்கார். எப்படி பிள்ளையார் வந்து நம்ம பிள்ளையாருடைய இதெல்லாம் சொன்னோம், அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் இவங்களெல்லாம் நம்ம, ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம குடும்பம், தெய்வ குடும்பத்தில் நம்மளும் இருக்கோம், இவங்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது கேளுங்க. தினமும் பூஜை அறையில் இதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப பிரமாதமாக செய்ய வேண்டியதில்லை, டாம்பிகமான பூஜையும் தேவையில்லை. ஏன்னாக்கா ஒரு சின்ன துளி விழுந்தாலும் அதை நேரம் அந்த கடவுளுடைய போய் சேரணும். அதாவது புரியாதவங்களுக்கு நம்ம சொல்கிறது போய் புரியணும். இதை செஞ்சால் இது பண்ண முடியும், இது எளிமையான முறையில். ஏன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் வந்து அரளிப்பூ, செம்பருத்தி பூ. இதிலெல்லாம் வந்து என்னன்னாக்கா ஒரே ஒரு பூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாத்தினீங்கன்னா கூட பேசுவார் அவர். அப்படி நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல் உடனே நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு பருப்பு செய்கிறீங்க, ஒரு காரக்குழம்பு வைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்க, சும்மா நம்ம தினம் சாப்பிட்றது வேறு. ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி என்ன பிரத்யேகமாக நம்ம அதை கவனிப்போம். எல்லாம் அதுக்கு வேண்டிய காய்கறிகள்லாம் போட்டு, பருப்பு போட்டு, தேங்காய் அரைச்சி கொட்டிக்கு அழகாக சாம்பார் ஒன்று பண்ணி, ஒரு பொரியல், ஒரு கூட்டு, பாயசம் சாதாரணமாக வச்சதை விட தேங்காய் பால் போட்டு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அப்படிலாம் பகவானுக்கு பண்ணுறதும். நம்ம மனசை விசாலமாக வச்சுக்கோங்க. எந்த விதமான கட்டுப்பாடும் சொல்லி நீ இது சொல்லி நான் இது சொல்லி செய்யணுன்றதே வச்சுக்காதீங்க. உள்ளார்த்தமாக ஆத்மார்த்தமான, அதாவது பகவானை ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் வச்சுக்கோங்க. எனக்காக என் தெய்வம் வந்து பேசும், என் முருகன் வருவர், என் பிள்ளையார் வருவர். எதுக்காக நம்ம அதை சொல்கிறோம் அந்த இடத்துல? வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏன்னா பெங்களூர் ரமணியம்மா, கேபி சுந்தரம்பாள் அவங்கெல்லாம் அப்படி வந்து உட்காண்ட உடனே அந்த முருகனை கூப்பிடுற அழகு இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவங்க சொன்னோன்னே, என்னப்பனே என்னையனே கந்தப்பனே வந்த காருண்யனே பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை வேலவனே அவைக்கு சுட்டப்பழம் தந்த பாலகனே வேல் 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 முருகா வேல் வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல். ஏன்னா அந்த பஜனையில் வந்து உட்காருவார். ஒரு குழந்தை ரூபத்தில் வருவார், ஒரு பெரியவங்க வயசானவங்க ரூபத்தில் வருவார், யார் ரூபத்தில் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து நம்மளோட சேர்ந்து பஜனை பண்ணுவார். அதுதான் பாமர மக்களும் எழுத படிக்க தெரியலன்னா கூட இந்த பஜனையில் அட்டன் பண்ணணும். நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா பசுவை நீங்கள் எங்கே தொட்டாலும் உங்களுக்கு பால் கிடைக்காது. கொம்பை பிடிச்சி இழுத்தா பால் கிடைக்குமா? வாழை பிடிச்சி இழுத்தா பால் கிடைக்குமா? அந்த மடியை தொட்டு கறந்தால் தான் பால் வரும். அது மாதிரி நம்ம வீட்டில் 1000 பூஜைகள் செஞ்சால் கூட மாதத்தில் ஒரு முறை அந்த கோவிலில் போய் ஒரு விளக்கு போட்டு ஒரு பூ வாங்கி கொடுத்து, உங்களுக்கு சக்தியானது ஒரு 7 பிரதட்சணம் 5 பிரதட்சணம் சொல்லி, அப்பா என்னுடைய வறுமையை நீக்கி எனக்கு வாழ்க்கையில் வளம் தளமும் கொடு, நல்லவங்களோட ஸ்நேகத்தை கொடு, நல்ல கடமைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. இப்படி காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரிலாம் குடும்பத்தில் பெரியவங்களும் பெற்றோர்களும் அது மாதிரி முதல்ல நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதை பெற்றவங்களை தெய்வமாக நினைங்க. மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் 4 தான் நம்ம உலகத்திலேயே. ஏன்னா அவங்க 2 பேர் அவங்க இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அவங்கள வேண்டினாம்மா நான் இன்றைக்கி செய்ய போகிறேன்ப்பா, நீங்கள் என் கூட இருங்க, என்னுடைய பாவங்கள்லாம் தொலையணும், கர்மாவெல்லாம் தொலையணும். இதெல்லாம் தொலையக்கூடிய நேரம் வருதுன்னு தெரிஞ்சாலே போதும், நமக்கு வெளிச்சம் வந்துடும். சூரிய நாராயணன் எப்படி வெளிச்சத்தை போட்டு ஓடி வர்றார் உலகத்துக்கு, அவர் நீங்களாம் செய்ய போகிற நான் காத்துட்ருக்கார். இல்லை, அதுக்கு தான் அந்த நவகிரகங்களுக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமகன்னு. இப்போ நிறைய பெயர்ச்சிகள்லாம் ஆயிருந்தா கூட எல்லாத்தையும் இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. என்ன ஒன்று, அன்பான ஆத்மார்த்தமான பக்தி கொடுங்க அங்கே. அதை கொடுத்தாதான், ஏன்னா இப்போ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி நம்மளுக்கு கிடச்சிடும். நீங்கள் நினச்சின்னு போவீங்க, ஐயோ இன்றைக்கி நான் போகணுமே, வண்டி வரலையே, இன்றைக்கி ட்ரைக்காமல் அப்படி நினைக்க. கீழே இறங்கின உடனே அவனை வேண்டிய யாராவது வருவாங்க. இதை என்ன சார் ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறீங்களா, எங்கே போனோம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சொன்ன, வாங்க சார் நான் அந்த வழி தான் போகிறேன், வாங்க ஏறிக்க கொண்டு விட்டுருவேன். யாராவது வருவாங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், மாறுதல் கிடைக்கும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதனால் இந்த தெய்வங்களுடைய பூஜைகளும் முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்கள் எந்த காலத்துக்கும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்த அத்தனை குருமார்களுடைய பாதார விந்த சரணம் பண்ணி அவளுடைய ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இந்த பூஜைகளெல்லாம் தொடர்ந்து செய்யணும், ஆலய வழிபாடு போகணும்.
அதே சமயத்தில் நவராத்திரிக்கும் இன்னும் நிறைய பூஜைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் வரும். நீங்கள் எல்லாரும் பெரிய அளவில் செய்யணும்னா பயப்பட வேண்டாம். சின்ன பூஜையை செஞ்சு பெரிய பலனை காணும். அதுக்கு வேண்டிய எல்லா வழிகளும் பகவான் காட்டுவர். உங்கள் எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்து மாமி விடைபெறுகிறேன். வணக்கம்.